கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான உயிருள்ள வார்த்தை ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகந்தந்த காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்முடைய இயேசு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை புதுசை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பழசையே பார்த்து பார்த்து நொந்து வெந்து நூலாக போயிருப்பீங்க. ஆனால் இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன். சகலத்தையும் நான் புதிதாக்குவேன். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு புதிய காரியம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. ஒரு புதிய காரியம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. அன்பார்ந்தவர்களே, புதிய காரியம் என்றால் உங்கள் குடும்பத்தில் சரியான நிரந்தர வருமானம் இல்லாமல், சரியான வேலை இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நிரந்தரமான வேலையை கொடுக்க போகிறேன், நிரந்தரமான வருமானத்தை கொடுக்க போகிறேன், ஒரு நல்ல வேலையை தரப்போகிறேன். அதுதான் இப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் குடும்பத்தில் நீ பார்த்துருக்க மாட்டாய். ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு நான் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். உன் துக்கமெல்லாம் முடிந்தது, உன் நெருக்கமெல்லாம் முடிந்தது, உனக்கு சந்தோஷம் ஆரமாகிவிட்டது, பெருக்கம் ஆரமாகிவிட்டது. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான உயர்வான காரியங்களை செய்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கலங்காதிருங்க, கலங்காதிருங்க. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஒரு புதிய காரியம் உங்களை தேடி வரப்போகிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, மாற்றம் உண்டாக போகிறது. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர், சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொன்னவர், ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறாரு. சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே இயேசுவே, நான் நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு புதிய அற்புதம், ஒரு புதிய அதிசயம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்ற வசனத்தின்படியாக உன்னோட பிள்ளைகளை பாதுகாத்து கரம்பிடித்து நடத்துங்க. தேவரி செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. மகிமையானவரை, உயர்ந்தவரை, அற்புதரை, நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்ய, அதிசயங்களை காணப்படுங்க. புது கிருபையால் நிரப்புங்க. ஆண்டவரை, குடும்பத்தை ஆசிர்வதிங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க, பலவீனத்திலிருந்து விடுதலை தாங்க, சமான குளத்திலிருந்து விடுதலை தாங்க, ஒரு மனதை தாங்க, இரக்கத்தை தாங்க, தயவை தாங்க, விட்டு கொடுக்குற மனப்பான்மை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.